உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டதான செய்தியினுடைய தலைப்பு மீட்பு அல்லது மீட்டெடுக்கப்படுதல் என்கிற தலைப்பின் கீழே வேதவசன ஆதாரத்தோடு கூட சில காரியங்களை இன்று நாம் தியானிக்கலாம். மீட்பு அப்படின்னு சொன்னா பாவத்துல விழுந்து கிடக்கிற, அக்கிரமத்துல மூழ்கி இருக்கிற ஒரு நபரை அதிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு செயல், அல்லது தண்ணீரில் ஒருத்தர் மூழ்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த மூழ்கி கொண்டிருக்கிறவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வருதல். இன்னும் சொல்லப்போனா சிறைச்சாலையிலே ஒரு மனிதன் கைதியாக இருப்பான் என்று சொன்னால் அவனை அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே எடுக்கிறது அல்லது வெளியே கொண்டு வருது. இப்படி பல காரியங்களை நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம தங்க நகைகள் வைத்திருக்கிறோம், நமக்கு தேவையான செலவுகள் வருகின்ற நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? அடகு கடையில் கொண்டு போய் அதை நம்ம வைத்து சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நம்ம அங்கே வச்சிருக்கோம். திரும்ப நம்ம அதை என்ன செய்யணும்? நம்ம கைப்பற்றணும், வாங்கணும் அப்படின்னு சொன்னா நாம அந்த நகைகளுக்கு எவ்வளவு தொகை செலுத்திருக்கிறோமோ அதை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்? அதை வாய்ப்பு, அதுக்கு என்ன செய்யணும்? மீட்புதல் அப்படின்னு மீட்டெடுப்புதல். அப்போ இப்படி ஒரு காரியங்கள் முடங்கி கிடக்கின்ற சூழ்நிலையில, சிறைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில, அல்லது அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில அதை மீட்டெடுக்கிற ஒரு செயலுக்கு பெயர் தான் மீட்பு அல்லது மீட்டெடுத்தல் என்பதாகும். வேதத்திலே சில மீட்பு குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு சில அந்த மீட்புகளை குறித்து நம்ம இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணுவோம். வாசிங்க, கலாத்தியர் நிருபத்தில் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். இந்த பகுதியில அநேக வசனங்களில எழுதியிருக்கிறதே அப்படிங்கிறத வாசிக்க முடியும். அப்போ பவுல் இந்த நிருபத்தை எழுதுகின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொன்ன அந்த காரியங்களை நினைவு கூறி அவர் எழுதிக்கொண்டே வருகிறார். இவைகளெல்லாம் எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாள் எழுதி கொண்டு வருகிறார். இந்த இடத்துல இந்த 13வது வசனத்தில் அவர் சொல்றாரு, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். அப்போ சாபத்திலிருந்து கடவுள் நம்மை மீட்டெடுக்கிறார். இந்த சாபம் என்பது எதனால வருகிறது அப்படின்னு சொன்னா, நாம செய்த தவறுகளினாலே, நம்முடைய தாய் தகப்பன் செய்த தவறுகளினாலே, அல்லது நம்முடைய தாத்தா பாட்டி செய்த தவறுகளினாலே, இன்னும் சொன்ன அதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறுகளினாலே இந்த சாபம் என்கிற இந்த காரியம் மனிதனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, தலைமுறை தோறும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் என்ன செய்வேன்? விசாரிப்பேன்.
அப்போ இந்த சாபம் என்பது நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறுகளினாலே நமக்கு என்ன செய்து வருகிறது. இந்த சத்தியம் டிவியில ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. மோகன் சி அது என்ன செய்யறது நடத்துறாங்க. அதுல சில நேரங்களில் அவர் பேசுறது நீங்க எப்படி திட்டத்தில் ஒரு மணி நேரத்துக்கு மேல அந்த தொழுகை நடக்குது. நான் ஒரு சில நேரங்களில் அதை கவனிப்பேன். அப்போ அவர் சொல்லுகின்ற அந்த காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா சொல்வார். நீ தசமபாகம் கொடுக்கணும்னா சாபம், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படினா சாபம், நீ காணிக்க கொடுக்கலன்னா சாபம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு. அப்ப நம்ம அதெல்லாம் நம்ம கேட்டு ரொம்ப சூப்பரா செய்தி கொடுக்குறாரு நம்ம சொல்லுவோம். இப்ப இதே வார்த்தை நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி மாறும் தெரியுமா? இவன் சாபம் ஒரு பெரிய ஊழியக்காரன் சொன்னா அது சிறப்பா இருக்குது. ஒரு சாதாரண ஊழியக்காரன் சொல்லும் பொழுது சாபம் இல்லை. வேதம் சொல்லுது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். அப்ப இந்த வார்த்தை பொய்யாயிடுமா? இந்த வார்த்தையை தான் ஊழியக்காரராகிய நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த சாபத்தினால அதை நமக்கு வராம இருப்பதற்கு தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையிலே மரிக்க செய்து அந்த சாபத்தை நமக்கு என்ன செஞ்சாரு? ஓட்டினார். இந்த தீர்க்கதரிசி ஏசாயா தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதும்போது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். காயப்பட்டு ஒடுக்கப்பட்டார் வந்தது. அவர் தடுப்புகளாக நம்ம என்ன செய்யறோம்? குணமாகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சமயமும் நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனமாக எழுதி வைத்திருக்கின்றார். இந்த இடத்துல அந்த காரியங்களை பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகின்ற பொழுது அவர் என்ன செய்தார்? சொல்கிறார், இந்த மனிதனாக வந்த இந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். முதல் காரியம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பல நியாயப்பிரமாணங்களை கொடுத்திருந்தார். இதுல விசேஷமாய் கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள் அவருக்கு விசேஷமாய் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 256 கட்டளைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அது இல்லாம இந்த 10 கட்டளைகளையும் தேவன் அவர்களுக்கு பிரமாணமாக கொடுக்கின்றார். இந்த பிரமாணங்களை கடைபிடித்து நடக்காதவர்களுக்கு சாபம் வரும் என்று சொல்லி அந்த நாளிலே இருந்தது. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தில் கடைபிடிக்காமல் வரக்கூடிய அந்த சாபத்தினால அநேகர் என்ன செஞ்சாங்க? கடவுளால் அடிக்கப்பட்டு மரணத்தை சந்திக்க நேர்ந்தது. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவே நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திற்கு அவர் மனிதனாக வந்தார். இனிமே இந்த நியாயப்பிரமாணம் ஒன்றும்
தேவையில்லை. அன்பு ஒன்றே போதும். அன்பே பிரதானமானது. அன்பினாலே எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து தன்னுடைய அன்பினாலே நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை எல்லாம் முறியடித்தார். இதுதான் உண்மை. அப்ப எந்த ஒரு மனிதன் இந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் இந்த சாபங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்போ நியாய பிரமாணத்துக்காக ஒரு மனிதன் மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ற வேதம் நிரூபித்து காட்டுகிறது. எந்த ஒரு மனிதனும் மறிப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார். ஆனால் அப்படி ஒரு நபர் மறித்தால் தான் அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அப்ப பாவத்தை செய்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று வேதம் விளக்கம் கொடுக்கின்றது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சாபம் நம்ம மேல விழாமல் இருக்கும்படியாக அந்த சாபத்தை தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய தழும்புகளால அவருடைய காயங்களினால நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், ஆத்தும பலவீனம் எல்லாம் நீங்கி ஆரோக்கியத்துடனும் சுகத்துடனும் பலனுடனும் இருக்க இயேசு கிறிஸ்து நமக்கு வழி செய்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் ஆபிரகாமின் வழி வந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் நியாயப்பிரமாணம். சாபம் என்கிற இந்த ஒரு வார்த்தை கடவுளுடைய பார்வையில ஒரு தவறான ஒரு காரியம். கடவுள் அந்த சாபத்தை தவறாக பார்க்கிறார். அல்லது சாபம் என்பது நாம் செய்கிற தவறுகளினாலே, பாவத்தினாலே, அக்கிரமத்தினாலே வரக்கூடியதான ஒரு விளைவு என்று கூட சொல்லலாம். அப்ப அதை ஆண்டவர் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார். ஆகினால் அந்த சாபத்தை தண்ணீரமாக அவர் என்ன செய்து கொண்டார்? எடுத்துக் கொண்டார். கலாத்தியர் புத்தகத்தை 4வது அதிகாரம் 5வது வசனம். காலம் நிறைவேறிய போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ இந்த சாபத்தை நீக்குவதற்கு, இந்த பாவத்தை நம்மிடமிருந்து விளக்குவதற்கு காலம் நிறைவேறுகின்ற அந்த நாட்களிலே, எப்போ அந்த காலம் நிறைவேறுகிறது? மரியாதையிடத்திலே கர்த்தருடைய தூதன் தோன்றி முன்னிடத்திலே ஒரு குழந்தை பிறக்கும். அது பரிசுத்த ஆவியினாலே வரக்கூடிய அது ஒரு வித்து. அந்த வித்து பிறந்து இந்த சாபத்தை, இந்த பாவங்களை அவர் என்ன செய்வார்? நீக்குவார். அப்போ காலம் அதற்கு சரியான ஒரு பதிலை கொடுத்தது. அந்த காலம் நிறைவேறிய உடனே, அதாவது தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொன்ன அந்த காலம் நிறைவேறிய உடனே ஸ்திரீனிடத்துல இந்த இயேசு கிறிஸ்து மகனாக பிறந்து நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை என்ன செய்தார்? அவர் போக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உபாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 23வது வசனம். இரவே அவர் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும்.
போடப்பட்டவன், தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாதே. அதாவது ஒருத்தன் தவறு செய்துட்டான்னு சொன்னா, அன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில காணப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தவறு செய்கிறவனை மரத்திலே தொங்க விட்டு விடுவார்கள். அது அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, சாபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு கொடூரமான ஒரு தண்டனை. அப்ப அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஒரு வழக்கமாக இருந்தது. அதை யார் தவறு செய்தாலும், நியாயப்பிரமாணத்தை மீறினாலும் உடனே அவர்களுக்கு இந்த தண்டனை எடுத்துவாங்க, போட்டுருவாங்க. மரத்திலே அவளை தூக்கி போட்டுருவாங்க. நான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த பிற்பாடு அப்படிப்பட்ட தவறுகள் உங்களுக்கும் எனக்கும் வராமல் இருப்பதற்கு அவரே மரத்தில் தூக்கி போடப்பட்டார். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில உட்கார்ந்து படித்து தியானிக்கின்ற போது தப்பே செய்ய மாட்டோம், தவறே செய்ய மாட்டோம். தவறு செஞ்சாலும் இடமும் கொடுக்க மாட்டோம். நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்யறதில்லை, தியானிப்பதில்லை, சிந்திக்கிறது கிடையாது. அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தின் மூலமாக இன்றைக்கு அப்படி ஒரு சம்பவம் இருக்கும் என்று சொன்னார், ஒரு மனிதன் கூட என்ன செய்ய மாட்டார், தவறு செய்யவே மாட்டார். இதெல்லாம் தூக்கி போட்டதுனாலதான், அன்பு கிருபை இறக்கம்னு சொல்லி அவர் நம்ம மேல காட்டுறதுனாலதான் கடவுளும் படிச்சிருவார். கடவுள் நமக்கு கிருபையா இருக்கிறார். நம்ம கிருபின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தவறுக்கு மேல் தவறு, தப்புக்கு மேல் தப்பு மனிதன் செய்து கொண்டே இருக்கிறான். அப்போ இந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படியாக தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார், இந்த சாபத்தை நீக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது காரியமாக எதிலிருந்து ஆண்டவர் நமக்கு மீட்பை கொடுக்கிறார். நம்ம முதலாவது பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நமக்கு அவர் மீட்பை கொடுத்தார். இரண்டாவது, 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுரு 1, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். இரண்டாவது காரியம், நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்திலிருந்து நமக்கு மீட்பு நிற்கும். இந்த முன்னோர்களுடைய பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போன அந்த பாரம்பரியத்துல, சம்பிரதாயத்துல மனுஷனும் நடந்து கொண்டே இருக்கிறோம். நான் பல செய்திகள்ல இதை குறித்து எச்சரித்து கூட சொல்லியிருக்கிறேன், நம்ம இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த பாரம்பரியங்கள், அந்த வழிபாடுகள் அத்தனையும் ஒழிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையை மறித்தாரோ அன்றைக்கே இந்த பாரம்பரியங்கள், இந்த மத வழிபாடுகள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டது. அவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனா இன்றைக்கும் இல்லையா, வீடு கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு வாசிக்கிறது ஏதோ ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. எவனாவது ஒருத்தன் சொல்லுவான், நீங்க இந்த கிழக்கு பக்கமும் வச்சுருக்காரு, இதற்கு மேற்கு பக்கமும் வச்சுருந்தா வாஸ்து சரி கிடையாது. என்னது வாஸ்து இல்லையா? அப்போ நாம ஆண்டவர் அறிந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அவன் சொல்லிட்டு போயிடுவான் வாஸ்து சரின்னா. இவன் என்ன செய்வான் தெரியுமா, அது பண்டிகை போட்டு குழப்பி இதனால ஏதாவது வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ, பிள்ளைகளுக்கு ஏதாவது இப்படி நினைச்சு என்ன செய்ய தெரியுமா, அந்த வாசனை அடைச்சிட்டு இந்த பக்கம்
இது இது யாரு? முன்னோர்களுடைய பாரம். இன்னும் பெண்கள் மூக்கு குத்தக்கூடாது, அது ஒரு அடிமை. ஆண்கள் காது குத்தக்கூடாது, அது ஒரு அடிமை. ஆனா இந்த ரெண்டுமே இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. அப்போ அது ஒரு சாபம். மூக்கு குத்துறதும் காது குத்துறதும் ஒரு சாபம். ஆனா நம்ம செய்யாம இருக்கிறோமா? எத்தனை கிறிஸ்தவ மூக்கு குத்திருக்கிறாங்க, எத்தனை கிறிஸ்தவ பையன் கட்டம் போட்டுக்கிட்டாங்க இல்லையா? அப்ப நம்ம இதை சொன்னோம்னா வேலை பண்ணல இல்ல. ஆமா, நம்ம வேதத்தின் பிரகாரம் நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லணும். அப்ப நம்ம அதை கடைப்பிடிக்கணும். அப்ப இது மாதிரி பல சம்பவங்கள் கல்யாணம் நடக்குதா, அது கண்டிப்பா நாள் பார்க்கணும். அது முகூர்த்த நாளா பார்க்கணும். ஏன் மற்ற நாள்ல கல்யாணம் பண்ணா கெட்டா இருப்பாங்க? எத்தனை குடும்பத்துல நல்ல நாள் பார்த்து அங்கேயும் விதிச்சு அதை விதிச்சு இதை விதிச்சு தாலி கட்டுறான். எத்தனை குடும்பம் டைவர்ஸ்ல போகுதா இல்லையா? ஏன்? கடவுள் கொடுத்த எல்லா நாளும் நல்ல நாள் தானே. ஏதாவது ஒரு நாள் திருமணம் பண்ணு, ஏதாவது ஒரு நாள் நல்ல ஒரு வீட்டில் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்திப்போ. நம்ம அதை செய்யறது. அப்போ இது என்ன? முன்னோர்களின் பாரம்பரியம். இதுல இருந்து நமக்கு விடுதலை வேணும், மீட்பு வேணும். இந்த மாதிரி அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை வேணும். அப்ப இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறவன் என்ன செய்யும்? எடுத்து போட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனம். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். இப்படி உலக வழிபாடுகளிலே பாரம்பரியங்களிலே அநேகரை மீட்க அவங்க உலகத்துக்கு வந்தார். அந்த அநேகர்கள் நீங்களும் நான் இருக்கிறோமா? யோசனை வேண்டாம். இந்த பாரம்பரியம், இந்த உலக வழிபாடுகள், மத சடங்குகள் இல்லையா? செத்து போனா தலைக்கு மாட்டில் மெழுகுத்தி கொடுத்து, கிறிஸ்தவனா மெழுகுத்தி கொடுத்து, இந்துக்கள் ஒரு விளக்கம் வைப்பாங்க. செய்யவே கூடாது. ஏன் நீங்க ஏதாவது ஏன் கேட்பாங்கன்னா அந்த வெளிச்சத்துல அவங்க பதவி கொடுப்பாங்க. எவ்வளவு ஒரு மூட நம்பிக்கை. ஏன் ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறார்ல, அவர் தானே உலகத்துல வாழ வச்சுக்கிறாரு. ஏன் அந்த மெழுகுத்தி கொடுக்குறா தான் நீ பருவத்துக்கு போறியா? அப்போ இந்த மாதிரி மூட பழக்கத்தை சடங்காச்சாரங்கள் என்ன செய்யணும்? முன்னோர்களுடைய பாரம்பரியத்தில் கண்டிப்பாக செய்யணும். எடுத்து போட வேண்டியது அவசியம் நிறைய இருக்கு. நம்ம நேசன் தவறி கொண்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஒரு பொருளால் நம்ம இருக்கிறோம் என்பதை உணரணும். இன்னும் சொல்ல போனா அவருடைய ரத்தத்தினால கரை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் ரத்தத்தை விளைக்கிழமையாய் கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்துக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையவே கிடையாது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 6:20 வசனத்தை வாசிங்க. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். யாரை மகிமைப்படுத்திக் கொடுக்கிறீங்க? முன்னோர்கள் சொன்ன பாரம்பரியத்தை நீங்க செய்து காட்டி அவர்களை நீங்க மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு வேறுபட்ட ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக மீட்டெடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? நாம தான் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். அவர் அப்பேற்பட்ட அந்த ரத்தத்தை அவர் சிந்தி உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். அடகு கடையில அடகு வைக்கப்பட்ட மாதிரி நீங்களும் நான் இந்த உலகத்தில் அடகு வைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசான பாரம்பரியத்தினால, மதச்சடங்குனால அடகு வைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் அவர் ரத்தத்தை சிந்தி அவர் மீட்டெடுத்திருக்கிறார். எனக்கு அவசியம் பார்த்துக் கொள்றோமா? பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்க.
கலாத்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு எப்படியா இருந்தோம்? அடிமைகளாக இருந்தோம். நாம அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படிக்கு புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்தில் எதிலெல்லாம் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோமோ அவைகளிலிருந்து அவர் என்ன செஞ்சார்? நம்மை மீட்டுக் கொண்டார். இந்த அற்புதமான ஆண்டு வசனங்கள் எவ்வளவு அழகா சொல்லுங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி காரியங்கள்ல எப்படி இருக்கிறோம்னா, சின்ன பிள்ளைகளை போல இருக்கிறோம், அடம்பிடிக்கிறவங்கள போல இருக்கிறோம். ஆமா, அப்படித்தான் செய்வேன், இப்படித்தான் செய்வேன், நான் அதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு பிள்ளைகளை போல அடம்பிடிக்கிறவர்களாக மனுஷரும் இருக்கிறோம். அப்படி இருந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு, சடங்காச்சாரங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து, அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்களில் இருந்து நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்காகவே அவர் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். இதை விட நமக்கு என்னங்க வேணும்? இந்த பாரம்பரியங்களில் இருந்து கடவுள் நம்மை மீட்டெடுக்கிறார். 3வது காரியமாக நம்ம எதிலிருந்து அவர் மீட்டெடுக்கின்றார்? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். 3வது காரியமாக இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ இந்த இருளில இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அந்தகாரத்திலிருந்து, இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு என்ன செய்யலாம்? மனிதன் இருக்கின்றான். அவர் என்ன செய்யறாரு? அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து, இருளின் அந்தகாரத்திலிருந்து அவர் என்ன செய்யறாராம்? விடுதலை பண்ணி மீட்டெடுத்து அவர் கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப இருளின் அந்தகாரத்தில் இருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து கடவுள் உங்களை மீட்டெடுத்தபடியாலே இப்ப நீங்க யாரா இருக்கீங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக. அந்தகாரம் நீங்கி, இருள் நீங்கி, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கணும், இருக்க வேண்டும். நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? இன்னும் அந்தகாரங்கள்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா? அந்தரங்க செய்திகளில நம்ம செய்து கொண்டிருக்கின்றோமா? அந்தரங்கமான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா? இவரிலிருந்து ஆண்டவர் நம்மை வெளியிலே கொண்டு வந்திருக்கின்றார். உலகத்துல 30-33 கோடி தேவர்கள் இருக்கின்றார் என்று சொல்றாங்க. ஒரு தெய்வம் ஆவது இப்படிப்பட்ட செயலை செஞ்சிருந்தார். ஏன்னா அவங்களே அந்தரங்க பாவம் செய்து கொண்டிருக்கிறவங்க தான். அவங்களால விடுதலை செய்ய முடியாது, அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவனுள்ள ஆண்டவருக்கு மாத்திருந்தான் அந்த அதிகாரம் உண்டு. வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளையிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய சாத்தானனும் சொல்கிற, சாத்தானனும்
இதுவரைக்கும் நீங்க இணைஞ்சீங்க இருந்தீங்க. இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் அங்க பின்னாடி அந்த வார்த்தையை சொல்றாங்க. நீங்க அந்த காலத்துல இருந்தீங்க, இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு சொல்லி அங்க சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இந்த இருளின் அதிகாரம் உங்களிடத்துல என்னிடத்துல நீ சேர்க்கிறது இருக்கக்கூடாது. அப்படி ஒரு செயல்பாடுகள் இருக்குன்னு சொன்னா அதை நம்ம இப்பவே நம்ம விட்டு எடுத்து போட்டுடணும். சரிங்களா? அப்போ உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த அந்தகார பொல்லாத ஆவிகளோடு கூட நமக்கு என்ன உண்டு? போராட்டங்கள் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. வாசிங்க எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், அதாவது பிரபஞ்சத்தின் அந்தகார இருளை கிரியைகளை அதிகாரத்தை வைத்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த போராட்டம் உண்டு. இதை நடத்திக்கிட்டே நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். அந்த காலத்துக்குள்ள போகாம. 4வது காரியம் கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் கலாத்தியர் 1:4. இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்புக்கொடுத்தார். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்ம வெளியில வரும்படியாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த உலகம் மோசமானது. அந்த உலகத்தில் இருக்கும் சொல்வார், நான் இந்த உலகத்தில் இல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்துக்குரியவனாய் இருக்கக்கூடாது என்று அவர் சொல்றார். அப்ப நம்ம உலகத்துக்குரியவர்களாக உலகத்தில்தான் வாழணும். ஆனா உலகத்துக்குரியவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கடலில் அநேக மீன்கள் இருக்கிறது. கடல் தண்ணி உப்புத்தான். ஆனால் கடல் மீனை நீ சமைச்சு அதுக்கு என்னதான் போடணும்? கடல் மீனை பிடிச்சி சமைச்சா என்னதான் பண்ணணும்? அப்ப அந்த உப்பு தண்ணிக்குள்ள இருந்தாலும் அது என்ன இல்லை, உப்பை அது எடுத்துக்கொள்ளவில்லை. அதே போலதான் இந்த உலகத்துல நீங்கள் நான் வாழ்கிறோம். இந்த உலகம் யார் கையில் இருக்குது? பொல்லாத பிரபஞ்ச அதிபதியாகிய சாத்தான் கையில் இருக்குது. அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்தினுடைய சாரம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த உலகத்தின் சாரம், உலகத்தினுடைய காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும்படியாக தேவன் தன் குமாரனை கொண்டு என்ன செஞ்சார்? நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நீங்கள் புதிதாகுங்கள், புதிய மனிதனாக மாறுங்கள், மறுரூபமாகுங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய உலகத்துக்கு ஏற்ற பிரகாரம் நாம போகாம, அதான் ஒருத்த வேஷம். உலகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதன் பிரகாரம் நீங்கள் நானும் போகாம அதிலிருந்து வெளியில வந்த மனிதர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம மனம் மாறி புதிய மனுஷர்களாக, புதிய சிருஷ்டிகளாக கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அதாவது கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுவார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக. அதுதான் மறுரூபமாக. அந்த சம்பவம் நமக்குள்ள என்ன செய்யணும்? நடக்கும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். தீர்ப்பின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு
தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை நம்ம இத்தனை காரியங்களிலிருந்து விடுதலை செய்யும்படியாக சுத்திகரிக்கும்படியாக கடவுளுக்குள்ளாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக நல்ல காரியங்களை செய்யும்படியாக அக்கிரமங்களிலிருந்து நம்மை இணைந்தாரா அதான் முடிவான வாசகம். இந்த செய்திக்கு முடிவான ஒரு வார்த்தை இந்த வசனம் தான். அப்போ நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்தில ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், முன்னோர்களின் பாரம்பரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், இருளினுடைய அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், இந்த பொருளாதார பிரபஞ்சத்தின் காரியங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இவைகளிலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் ரத்தத்தினாலே விலைக்கிரயமாக நம்மளை மீட்டு எடுத்து நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாகவும் நல்ல காரியங்களை செய்யும்படியாகவும் அவர்களிலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நலமாய் சுகமாய் ஆரோக்கியமாய் வாழும்படியாக அவர் நாமே கொடுத்தார். என்ன அருமையான கடவுள்! யோவான் 3 யோவான் அங்க எழுதியிருக்கிற பார்க்கிறோம். 2ஆம் வசனம் 3 யோவான் 2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். ஒரு வேண்டுதலோடு கூட இன்னைக்கு செய்தி நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து சித்தம். மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டார். தன் ஜீவனை தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்ற வேதம் கேள்வி கேட்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்மா எல்லாவற்றையும் சுகமாக இருக்க வேண்டுகிறேன். அதைத்தான் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்து கொண்டு பெருமிச்சுக்குள் வேண்டிக் கொண்டிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் என்பது உணர்ந்து உலக வழிபாடு நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இருளின் அந்தகாரத்திலிருந்து இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்ம வெளியில வருவோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக மாறும். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென்.